Hi friends, எல்லாருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி ப்ராஃபிட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராதிங்க. அதேமாதிரி லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமே, இது இங்கே வந்து கீழே போகும் மேலே போகும், நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிங்க. இது என்னுடைய எல்லா வீடியோவிலும் கிட்டத்தட்ட எல்லா வீடியோவிலும் மென்ஷன் பண்ணி தான் இருக்கேன். 1500 வீடியோஸ் 1500 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். என்னுடைய சேனல் இது நீங்கள் பார்த்துட்ருக்குறது. உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எல்லா டாப்பிக்லும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ, உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ, நீங்கள் தாராளமாக என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பிட்ட இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு நம்ம 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்பலாம். இப்போ நம்ம மார்னிங்கில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டு வந்து பார்ப்போம். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா வந்து ரெண்டு மட்டும் நம்ம அனலைசிஸ் பண்ண சொல்ல சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ உங்களை ரீச் ஆகும். இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி அனலைசிஸ் பண்ண அது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் வந்து மார்னிங்கில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மட்டும் உங்களுக்கு என்னோடய வியூ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. இது உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்சு இந்த அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் அப்டேட்டை. ஸோ லைக்ஸ் நான் என்னுடைய எதிர்பார்ப்பேன் 200 லைக்ஸ் நம்ம கூடிய சீக்கிரத்தில் ரீச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நிஃப்டி 50 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம், குளோபல் இண்டெக்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இது யூஎஸ் மார்க்கெட்டு 2.3% மைனஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து லைட்டாக ப்ளஸில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு 148 மைனஸில் காமிக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நெகட்டிவ் கணக்கு தான் வச்சுக்கலாம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50 வந்து சேலிங் சைடு போகணும் அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எஸ் இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு ஒரு செல்லிங் சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் புதுசாக ஒன்றும் பிளாட் பண்ணல. இது 3 நாளாக பிளாட் பண்ணி வச்சுருக்கதான். இது வந்து 3 நாளாக நம்ம வந்து டெய்லி மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுட்டுனா அது கண்டினியூஷன் தான் ஆகிட்ருக்கும். டெய்லி புதுசாக ஒன்றும் ஆகிறதுல ஒரு டைம் சப்போர்ட்னா சப்போர்ட் தான். அது ஒரு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கண்டினியூ தான் ஆகுது. இங்கேருந்து நமக்கு ஒரு சேலிங்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம வந்து சேலிங் பண்ணலாம். ஆனால் எஸ்ஜிஎக்ஸி நிஃப்டி பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. ஸோ கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம், எஸ் திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைன் தான் இங்கே போகிறதுக்குலாம் இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த லைன் இந்த ஏரியாலாம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, ப்ரைஸ் இங்கே சம்வேர் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஏதோ இந்த ஏரியா வரலாம், அதாவது 15,700 வரலும் நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபாலிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸு இங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா மட்டும்தான். இல்லை கேப் டவுன் ஆகிட்டு இங்கேருந்து திரும்பவும் இதே அப்மூவ் கொடுக்குது, இங்கேருந்து ஒரு இந்த சப்போர்ட்லேருந்து 15,700லேருந்து ஒரு அப்ஃபேஸ் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த சினாரியோ எப்படி இருக்கும், ஏன்னா மேபி இந்த ட்ரெண்டுடைய புல் பேக் இப்படி போகலாம். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து ஃபால் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அதனால் புல் பேக்காக ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பையிங்கான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். எங்கே இந்த சப்போர்ட்லேருந்து பையிங்கான விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். பை அண்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் இந்த ஜோனில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சடனாக ஃபால் ஆகுது, சடனாக ஒரு மூமெண்ட் ஆகுது. சடனாக ஃபால் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து திரும்பவும் பை பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்க்கெட் சினாரியோ வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஒரு பை அண்ட் சேலுக்கான ஒரு இந்த ஜோனில் நான் சொல்லுது இந்த ஜோனில் பை அண்ட் சேலுக்கான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். இன்ட்ரடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது. நீங்கள் விருப்பப்பட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணப்படும். எந்த மாதிரி ஏன் சேல் வருது, ஏன் பை வருது, ஏன் அந்த பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வருது, ஏன் சப்போர்ட் வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோட தெரிவிக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் சார் எனக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம
பார்த்தோம் அப்படின்னா இது நிஃப்டி 50 10 மினிட்ஸ் சார்ட்டில் ரைட்டுங்களா. இது 10 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் வருது, எங்கே கனெக்ட் ஆகுது, எங்கே சப்போர்ட் லைன் வருது, நம்ம என்ன மாதிரி வியூ வைக்கணும் அப்படின்றத இந்த இதில் வச்சுக்கலாம். அதாவது பை அண்ட் சேலுக்கான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூவை லோயரில் ஃபார்மேஷன் ஆதான்னு பாருங்கள். சேல் அண்ட் பைக்கான ஒரு மெத்தடை அப்ளை பண்ணலாம் அதில் நிஃப்டி 50ல். சரி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிக்குது. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சப்போர்ட் ஏரியா 33,400 33,400 ஒரு சப்போர்ட் வருது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரைட்டுங்களா. இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிச்சு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆச்சு, அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து திரும்ப ஃபால் ஆனால் சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா திரும்ப கேப் டவுன் ஆகுது. ஸோ கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம், கீழே என்ன இருக்குது, கீழே 33,400 சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை எந்த மாதிரி பிரேக் அவுட், நேற்று ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. சேம் மெத்தட் தான். இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை இமீடியட்டாக கட் ஆச்சுன்னா டேஞ்சர். ஓகே, இங்கேயே ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் 2 மணி நேரம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஓகே, அப்போ நீங்கள் செல் அண்ட் சைட் போகலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பேக் டு பேக் 33,200 அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுதான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க ட்ரெண்ட் லைன் இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். இது இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் அப் மூக்கான ஒரு வியூவும் பார்க்கலாம். ஆனால் அது ரிஸ்கி ட்ரேடாக அமையும். இது இந்த ட்ரெண்ட் லைன் ஏன்னா மேலே பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அகைன் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 33,700 வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம 200 லீக்ஸ் டச் பண்ணுறோம். நம்ம யூடியூப் சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே என்னால் ஸ்பெஷல் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்மா நிறைய விஷயம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை என்ன உங்களுக்கு சொல்கிறேன் நான். பை ஃப்ரெண்ட்ஸ்.